நம்ம இப்போ மோர் குழம்பு வைக்க போகிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டில் என்ன பண்ணணும், ஆயில் எடுக்கணும். பாப்பா பாப்பா அம்மா நல்லெண்ணெயில் தாளிப்பாலாம் எப்படி தாளிக்கிறது? எந்த எண்ணெய் வச்சு அம்மா தாளிப்பா? இப்போ நம்ம அடுப்பை ஃபஸ்ட்டில் பற்ற வைக்கணும். சோல் பற்ற வச்சாச்சு. கம் கரணைக்காய், அப்புறம் கடாய்க்கு விட்டாய்க்க इसमें रखने का बाद ऑयल थोड़ा सा हम लोग डाला और तेल नहीं ऑयल இன்னும் கொஞ்சம் ஆயில் விடு பார்ப்போம். அதாவது ஆயில்னா இன்ஜின் ஆயில் கிடையாது. ஆயில் அதிகமாக சாப்பிடக்கூடாது, அது வந்து கொழுப்பு சத்தை உருவாக்கும். அதில் கொஞ்சம் தண்ணி இறங்கி நல்லா தெரிஞ்சு இறங்குங்க. இப்போ நம்ம என்ன போட போகிறோம், வெங்காயத்தை போட போகிறோம். ஓ, கடுகு தான் ஃபஸ்ட்டில் போடணுமோ? சரி, இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் நம்ம வீட்டு சமையல் தானே. அண்ணா போச்சு, ஏன்னா கேட்காம போட்டேன். கடுகும் போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சு. அப்புறம் அதை வந்து நோண்டணும், கிண்டி விடணும், கிளறணும். எப்படி கிளறணும், இப்படி கிளறணும். கிளறி நல்லா வேக விட்டு, அதுக்கு முன்னால் மோர் குழம்பு எப்படி வைக்கணும்னா கடையில் தயிர் வாங்கிக்கணும். எதுவுமே தயிர் மோர் தயிர் வாங்காமல் மோர் குழம்பு வைக்க முடியாது. வாங்கி 30 ரூபா காசுக்கு வாங்கி தயிரை ஊற்றி கரெக்டாக 1 லிட்டர் தண்ணி விட்டு கலக்கி அதில் உப்பு போட்டு, உப்பு கரெக்டான அளவு இருக்கான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், வெங்காயத்தை ஆயிலில் போட்டு அடுப்பை பற்ற வச்சு ஆயிலில் போட்டு பொரிய வெங்காயத்தை வேக வச்சுருக்கோம். கடுவை பொரிய விட்ருக்கோம். கடுகு கம்மியாக போட்டுக்கனால கடுகு இருக்கடும் தெரியலை. அப்புறமா வேப்ப இலையா கருவேப்பிலையா? கருவேப்பிலை தான் உருவி உள்ள போட போகிறோம். உருவியாச்சு. கருவேப்பிலை கேமராவில் தெரியுதானு தெரியல. உருவியாச்சு. வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைங்களுக்கு நம்ம ரொம்ப குறைச்சி வச்சிட்டோம். இல்லாட்டா இதுங்களில் அம்மா இந்த மஞ்சப்பொடி போட்டு கலக்கணும்ல பாப்பா? மஞ்சப்பொடி எப்போ போடணும்னு தெரில. இருந்தாலும் மோர் குழம்பு ரெடி. இதை லைட்டு சூடில் அப்படி இறக்க வேண்டியதான். சட்டி பத்தலை, பெரிய சட்டியில் மாற்றிட்டு ஓகே டன்.